ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஏபி. கார்டனில் பொதுவாக எல்லா கார்டன்லையுமே யூஸ் பண்ணுற ஒரு உரம்னு கேட்டிங்கன்னா டிஏபி தான். அதை வந்து நம்ம 2 வெரைட்டியில் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ரோஸ் செடிக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதை யூஸ் பண்ணுறதுனால ரோஸ் செடி மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே என்ன யூஸு, ரிசல்ட் எப்படி வரும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ பார்க்குற செடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துளிர் வந்து ஒரு வாரத்திலே வர ஆரம்பிச்சு. நீங்கள் இந்த ஒரு உரத்தை யூஸ் பண்ணுறது மூலிமா எல்லா நர்சரியும் யூஸ் பண்ணுற உரமும் இதுதான். நீங்கள் வந்து செடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா செடி உங்களுக்கு எல்லாமே வந்து மொக்கு வச்சு பூவும் பெருசாக பூத்து நல்லா டார்க்காகவும் இருக்கும். இந்த மாதிரி அதுக்கெலாம் காரணமும் அந்த டிஏபி தான். ஃபர்ஸ்ட் இந்த டிஏபி வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத சொல்கிறதுக்கு முன்னாடி டிஏபினா எதுக்கு, ஏன் அதை செடிங்களுக்கு கொடுக்குறோம், செடிங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த அளவுக்கு க்ரோத் ஏன் வருது, இதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வளர்கிறதுக்கு ஒரு 3 வகையான சத்து வந்து முக்கியமாக தேவைப்படும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், அப்புறம் வந்து பொட்டாசியம். இதுதான் வந்து என்பிகே சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 3 சத்து இருந்தாலுமே ஒரு செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இதை வந்து நம்ம இது வரைக்குமே ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்ததுனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று தனித்தனியாக தான் ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறதா இருக்கும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சத்துக்குமே ஒவ்வொரு பொருளை நம்ம வந்து ஃபர்மெண்ட் பண்ணி இல்லை வந்து அதை பவர் ஃபார்மெட்டில் மாற்றி இந்த மாதிரி தான் நம்ம வந்து தனித்தனியாக ரோஸ் பிளான்ட் கொடுத்துருப்போம். இப்போ வந்து இது ரெடி பண்ண முடியாமல் அதுக்கு டைம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோ முக்கியமாக. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்ஆர்கானிக் தான், கெமிக்கல் மெத்தட் தான். சரிங்களா? கெமிக்கல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து காய்கறி செடிக்கோ இல்லை மற்ற செடிக்கோ வேறு எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பூச்செடி இந்த ரோஸ் செடின்றதுனால கெமிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆர்கானிக்காக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதுக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபுல்லாக நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது. இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வந்து கெமிக்கல் வீடியோவாக இருக்கும். ஓகேங்களா? அதனால அது வேணுன்றவங்க அதை பார்த்துங்க. இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதை ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து இது நர்சரியில் ஃபுல்லாகவே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வளர்க்குறோம்னா நம்ம ஓன் யூஸ் வளர்க்குறோன்றதுனால நம்ம வந்து ஃபெர்டிலைசர் வந்து நாமளே ரெடி பண்ணி வந்து அந்த செடிங்களுக்கு தனித்தனியாக கேர் எடுத்து கொடுப்போம். இதுவே நர்சரியில் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்ன்றதுனால அவங்க வந்து சேல்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஆர்கானிக் யூஸ் பண்ணி செடியோட க்ரோத்தை கொண்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக சேல்ஸ் ஆகிடும். இல்லை நம்மளுமே வந்து ரோஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் யூஸ் பண்ண பார்த்து உங்களுக்கு செடியோட க்ரோத் நல்லாவே இருக்கும். எல்லா ஃப்ளவர் பிளான்ட்டுமே சேர்த்தா சொல்கிறாங்க, ரோஸ் செடி மட்டும் இல்லை, இந்த மாதிரி மல்லி செடி எல்லாமே சேர்த்து எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பண்ணணுன்னாலுமே 90% ஆர்கானிக் வீடியோ தான் நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த என்பிகே அந்த சத்துன்றது வந்து இந்த தனித்தனியாக நம்ம வந்து ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அந்த செடிங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கும் அதை வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும்னு வச்சுங்களேன். அந்த குறிப்பிட்ட ஒரு டைம் வந்து அந்த செடிங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் எந்த ஒரு போதாலுமே. அதனால தான் வந்து நம்ம வந்து ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுவே நீங்கள் இந்த டிஏபி யூஸ் பண்ண பார்த்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த என்பிகே சத்து வந்து ஒரே ஒரு ஓரத்தில் வந்து செடிகளுக்கு வந்து கரெக்டாக வந்து போய் சேர்ந்துடும். இல்லைங்களா? அதனால வந்து செடியோட க்ரோத் வந்து அதாவது ஆர்கானிக் உரத்தோட சீக்கிரமாக வர ஆரம்பிச்சு. அந்த ஒரு ரீசனால தான் வந்து எல்லாருமே வந்து கெமிக்கல் மோஸ்ட்லி வந்து இந்த நர்சரியில் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் நர்சரியில் வந்து கெமிக்கல் மட்டும்தான், அதுவும் இந்த டிஏபி மட்டும்தான் எல்லா பிளான்ட்டுக்குமே யூஸ் பண்ணுறது. நீங்கள் நம்பினாலுமே நீங்கள் கண்டிப்பாக செடி வாங்க போகிறேன்னா அந்த நர்சரியில் வந்து விசாரிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இல்லை நீங்கள் செடி வாங்கினீங்கனாலுமே ஒரு சில செடியில் வந்து அந்த பால்ஸ் வந்து சின்ன சின்னதாக அந்த கருப்பு கலரில் வந்து அந்த கவரில் இருக்கிறது தெரியும். ஒரு சில செடியில் வந்து கரையாமல் இருக்கிறது தெரியும். வேணா அடுத்த வாட்டி செடி வாங்க போனீங்கன்னா அதை வந்து நோட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அந்த உரம் கொடுக்க பார்த்து உங்களுக்கு செடியோட க்ரோத் நல்லாவே இருக்கும். அந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது எந்த அளவில் கொடுக்கணும், எந்த செடிக்கு எந்த அளவில் கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும், எவ்வளோ உரம் கொடுக்கணும், உரம் கொடுத்துட்டு என்னென்ன கேர் பண்ணணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் அந்த உரத்தை யூஸ் பண்ணுங்க. அப்படி தெரியாமல் யூஸ் பண்ணுறன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து செடி வந்து நல்லா இருக்கிற செடியுமே வந்து இந்த உரத்தை யூஸ் பண்ணி ஒரு 4 நாளில் வந்து கருக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு அது செடியோட க்ரோத் நல்லா வருமோ அந்த அளவுக்கு வந்து அப்படியே வந்து செடியை வந்து சாகடிச்சிடும். சரிங்களா? அதனால இது கெமிக்கல்ன்றதுனால அளவும் ரேஷியோவும் ரொம்ப முக்கியம். செடியோட வளர்ச்சியை பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகும். நான் வந்து இந்த மாடியிலேருந்து செடி வைக்க ஆரம்பிச்சிருந்து இது வரைக்குமே வந்து கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் யூஸ் பண்ணி தான் அந்த க்ரோத் வந்து இருக்குது. சப்போஸ் உங்களுக்குமே இந்த ஆர்கானிக் யூஸ் பண்ணி இந்த க்ரோத் வேணும்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக வந்து நீங்கள் ஒரு செடி இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கிற செடியுமே நம்ம வந்து துளிர் வச்சு வீடியோ போட்டுருவோம். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து கவலை தேவை. நம்ம வந்து ஃபுல் ஆர்கானிக் தான் ஃபோக்கஸ் பண்ணுறது. இந்த கெமிக்கல் பக்கம் ஏன் வருதுன்னா சப்போஸ் இந்த ஆர்கானிக் ரெடி பண்ண முடியாதவங்க தான் அந்த கெமிக்கல் அந்த டிஏபிக்கான வீடியோ தான்.
ஜஸ்ட் நாமளும் ஒரு கம்பேரிஷன் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது கொடுக்கறதுனால இதுக்கும் ப்ளஸ் வந்து நம்ம இந்த ஆர்கானிக் வரத்துக்கும் எந்த மாதிரி growth வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது மூலிமா எந்த growth வரும். ஏன்னா இப்போ இதுலேயே நம்ம வந்து 2 வகையான டிஏபி வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கெமிக்கல் டிஏபி, இன்னொன்று ஆர்கானிக் டிஏபி. இது கிட்டத்தட்ட வாங்கியே ஒரு 3-4 மாதம் மேலே ஆகுது. நம்ம இந்த பார்ட் வந்து வாங்கியிருந்தோம். சரிங்க, பார்ட்டும் க்ரோ பேக்கும் வந்து ஆர்டர் பண்ண பார்த்து எப்சம் சால்ட் அதெல்லாம் சேர்த்து ஆர்டர் பண்ண பார்த்து இந்த ஆர்கானிக் டிஏபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணாது, இப்போ தான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு 2 செடிக்கு மட்டும் ட்ரையல் பார்த்தது. செடியோட growth நல்லாவே இருக்குது. இதுவே இன்னும் நான் அதுக்குமே இந்த கெமிக்கல் டிஏபின்றது மற்ற செடிகளை யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் கம்பேரிஷன் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த டிஏபி யூஸ் பண்ணுறது மூலிமா செடியோட growth வந்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே இந்த மாதிரி நல்லா துளிர் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். வந்து செடி சுத்தமாக சாகிற நிலைமையில் இருந்தாலுமே செடி நல்லாவே growth வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த 2 டிஏபியும் பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கானிக் டிஏபி. இதுதான் நான் சொன்ன அந்த பார்ட் கூட வாங்குறது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக கடைகளில் வாங்க பார்த்து உங்களுக்கு இந்த மூட்டையிலேருந்து பிரித்து எடுத்து தருவாங்க. இது வந்து ஆர்கானிக் டிஏபி. கண்டிப்பாக நம்ம மண்ணுக்கு இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற ரேஷியோ ப்ளஸ் வந்து அந்த டியூரேஷன் டைம் அதுவுமே நோட் பண்ணியிருப்பாங்க பாரு. மேக்ஸிமம் வந்து 20-30 கிராம். எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கேட்டிங்கன்னா ஒரு 30 நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் கொடுத்துக்கிற ரேஷியோ தான் யூஸ் பண்ணணும்னா இதோட கண்டிப்பாக வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா செடியோட சைஸ் ஓரளவுக்கு நம்ம முன்ன வீடியோவில் காட்டுற அளவுக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 5-8 பால்ஸ் மட்டும், அந்த சின்னதாக கருப்பாக பால்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 8 பால்ஸ் மட்டும் எடுத்து போடுற மாதிரி. ஒன்றும் கிட்ட காட்டினா தெரியுங்க. இந்த மாதிரி இதை பார்க்குறதுக்கான அந்த உளுந்து மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இதுவே இன்னும் அந்த டிஏபி காட்டை பார்த்து உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சின்ன பால்ஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சைஸ் வைஸ் டிஃப்ரெண்ட் வரும். அவங்க வந்து 30 நாளுக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு டியூரேஷன் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த 30 நாளைக்குள்ளேயே இந்த மாதிரி ரிசல்ட் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான டைம் பீரியட் தான் அந்த ஒரு 30 நாள் சொல்கிறது. ஓகேங்களா, நம்ம வந்து ஆர்கானிக் பார்த்து ஒவ்வொரு ஃபெர்டிலைசருக்குமே ஒரு தனித்தனி டைம் பீரியட் வந்து ஒதுக்குவோம். அதே போல் இதுக்கு மொத்தத்துக்கும் ஒரே டைம் பீரியட் ஒரு 30 நாளைக்கு அப்புறம் 2வது யூஸ் பண்ணுங்கன்ட்டு. என்கிட்ட இந்தாண்ட கையில் இருக்கிறது வந்து ஆர்கானிக் டிஏபி, அந்த சைடில் இருக்கிறது வந்து இன்ஆர்கானிக். நம்ம அந்த உரக்கடையெல்லாம் கிடைக்கிறீங்களா, இது வந்து அந்த டிஏபி, இது வந்து ஆர்கானிக். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த ஆர்கானிக் டிஏபி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6-8 பால் அது வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே போதுமானது தான். கேட்குங்களா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த growth-ஐ பொறுத்து இருக்காது. நம்ம வந்து அடியில் மண்களை வைக்கிறோம் இல்லைங்களா, அதை பொறுத்துமே growth இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கெமிக்கலில் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி காட்டுறது தான். எந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த உரத்தை யூஸ் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ போடுறது. ரிசல்ட் நல்லா தான் ஆகும். கண்டிப்பாக வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த உரம்ல எந்த உரம் கொடுத்தாலுமே தண்ணி வந்து ஊற்ற மறந்துடாதீங்க. சரிங்களா, இதுவே நீங்கள் ஆர்கானிக் உரம் கொடுக்க பார்த்து பரவாயில்ல, ஒரு நாள் கூட தண்ணி ஊற்றாத விடலாம். இந்த உரம்லாம் கொடுக்க பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளாச்சு தண்ணி ஊற்றாத விட்டுட்டிங்கன்னா அந்த செடி வந்து அப்படியே சாக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் உரம் யூஸ் பண்ண பார்த்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி தண்ணி வந்து ஊற்றியே ஆகணும். சரிங்களா, தண்ணி மட்டும் ஊற்றாத விட்டுறாதீங்க. முக்கியமாக அந்த ரேஷியோலாம் 2வது பட்சமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக உரம் கொடுத்தாலுமே தண்ணி ஊற்றி ஆகணும். மேக்ஸிமம் வந்து ஈவினிங்கில் உரம் கொடுக்குற மாதிரி பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து ரிசல்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த உரத்துக்கும் அதாவது ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் டிஏபி ப்ளஸ் வந்து இந்த மாட்டோட தோல் உரம், ஆட்டோட தோல் உரம், அப்புறம் வந்து இந்த வெரிமிக் கம்போஸ்ட், இதெல்லாம் வச்சு அதுக்கும் எத்தனை நாள் growth வருது, எதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்றதை வச்சு ஒரு கம்பேரிஷன் வீடியோ வந்து ஒன்று அப்டேட் பண்ணுறேன்.